வாங்க அத்தை. என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? சிவா இன்னும் வரலையா? ஆமா அத்தை, அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சிவா எங்கம்மா போயிருக்கான்? ஸ்னேகாவோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா. ஸ்னேகாவோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கா? அவங்க மட்டும் போகல அத்தை, மகா அத்தை, ஐஸ் எல்லாரும் தான் கூட போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க அத்தை. அவங்க வந்துருவாங்க, நீங்க போய் படுங்க அத்தை. சரிம்மா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலம்மா. சிவா உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டு அப்புறம் ஏன் அவன் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னா? ஸ்னேகா தான் அவன் மனசை மாத்திருக்கான். மனுஷங்க தப்பு செய்யறதெல்லாம் இயல்புமா. அதே மாதிரிதான் சிவாவும் ஸ்னேகா பேச்சு கேட்டு கொஞ்சம் தடுமாறிட்டான். இனிமே அவன் எந்த குறையும் இல்லாம உன்னை பார்த்துப்பான். சரிங்க அத்தை. டாக்டர் வந்துட்டாங்க, சொன்ன மாதிரி சரியா நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஏய், சிவா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கியா? அவன் எல்லாம் வரமாட்டான். நீ போய் படுப்போ. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதோ? மூஞ்சி முகரையும் பாரு. டாக்டர் வரமாட்டாங்களா? ஸ்னேகா கூடவே தங்க போறாங்களா? அத கேக்கல, என்ன புடிச்சிருக்கான்னு கேட்டேன்.